Taste Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இருக்கிற சண்டை உட்கறதுக்கு ஆயிட்டு இப்போ அவரே சொல்றாரு அவங்க அன்புமணி ஒய்ஃபை பத்திரகாளி. இந்த பத்திரகாளி என்ன பண்ணுது இப்போ என்ன ஆச்சு? யார் சொல்றது? ராமதாஸ் சொல்றாரு சௌமியாவை. அப்படி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவருக்கு உதவியாளராக இல்லை அதிகாரியாக பணியாற்றிய அவர் வீட்டிலிருந்து 1600 கோடி ரூபாய் கேஷ் எடுக்கப்பட்டது. 7 டன் கோல்டு ஒரே வீட்டிலிருந்து அவர் வீட்டிலிருந்து 7 டன் கோல்டு என்பது 7000 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரு தியாகின்னு எப்படி சொல்லலாம், ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இப்போ அன்புமணி என்ன ஆச்சு? குற்றவாளி தானே, நீ ஜெயிலுக்கு போல, அவ்வளவுதானே, உன் மேல கத்தி தொங்கிக்கிட்டு தானே இருக்குது. என்னப்பா ஃபைல் போட்டது அப்படியே இருக்குதுன்னு சொன்னா அவங்க எடுத்துட்டாங்கன்னா ஈடிக்கு என்போர்ஸ்மெண்ட் வந்தா உடனே கைது பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அன்புமணி சிறைவாசம் போவது உறுதியாகி கொண்டிருக்கிறது. அதனால நான் முன்னிலைப்படுத்துறேன், நான் தான் கட்சி நடத்தும், கட்சி அங்கிட்ட தான் கொடுக்கணும்னு தான் சாகுறாரு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பார் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கடந்த வாரம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வந்தாரு, ஜாமீன்ல வெளில வந்தாரு. அவர் வரும்போது முதல் ஒரு வார்த்தை சொன்னார், தியாகி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரித்தாரு. இதற்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குற்றவாளியை தியாகின்னு சொல்றீங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. இதற்கு RS பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல உங்க மேல உள்ள அழுக்க கழுவிட்டு திமுக விமர்சனம் பண்ணுங்க, நீங்க பண்ண ஊழல் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நீங்க அன்புமணி அவர்கள் அமைச்சரா இருக்கும்போது மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் வழங்கப்படுவதற்கு முறைகேடா நிறைய அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. இதனால இன்னைக்கு நிறைய வழக்கு அவர் மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன வழக்கு சார் இருக்கு அவர் மேல? அவரே பாட்டியாளர் கோர்ட்டுக்கு இன்றைக்கும் படிக்கட்டி ஏறி இறங்கி கொண்டிருக்கு. இப்பவும் போயிட்டு இருக்காரு, கேஸ் போயிட்டு இருக்கு. கேஸ் இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவருடைய இலாக்காவின் கீழ் எய்ம்ஸ் இதில் சேர்மனாக இருந்தவர் கேதன் தேசாய். இது உச்சபட்சமான ஒரு வழக்கு. இந்த வழக்கு எப்படி நடந்தது என்று சொன்னால், அந்த கேதன் தேசாய் வீடை ரைடு பண்ணுறாங்க. அப்படி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவருக்கு உதவியாளராக இல்லை அதிகாரியாக பணியாற்றிய அவர் வீட்டிலிருந்து 1600 கோடி ரூபாய் கேஷ் எடுக்கப்பட்டது. ரெண்டாவதாக 7 டன் கோல்டு ஒரே வீட்டிலிருந்து அவர் வீட்டிலிருந்து 7 டன் கோல்டு என்பது 7000 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த 1600 கோடி ரூபாயை எண்ணுவதற்காக அங்க பக்கத்தில் இருக்கிற பேங்க்லேருந்து அந்த கவுண்டிங் மிஷினை கொண்டு எண்ணுறது பத்தாம ஆட்கள் இது எண்ணி முடிக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எண்ண முடியலன்னு பக்கத்து 3 மாவட்டங்களிலே இருந்த தபால் ஆபீஸ்ல பணியாற்றுகின்ற தபால் ஊழியர்களை அழைத்து அந்த நோட்டுகளை எல்லாம் கவுண்ட் பண்ணி பண்டில் பண்ணி ஏற்றிட்டு போனாங்க. அதனுடைய மொத்த தொகை அரசாங்கம் டிக்ளேர் பண்ணது 1600 கோடி ரூபாய். அந்த வழக்கு இன்னும் இருக்கிறது. ரெண்டாவது, அதுல இது எப்படி அன்புமணி அவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படி சார்? ஏங்க, அவர் தானேங்க எல்லாம், அவர் தான் எல்லாம் பண்றாரு. அவர் வீட்டுல அவ்வளவு இருந்தா இவர்கிட்ட எவ்வளவு இருக்கணும்? அதுதானே பிரச்சனை. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அதனால ஏன் வழக்கு போடுறாங்க? இப்ப பாண்டியாலா கோர்ட்டுக்கு இவர் ஏன் போறாரு? இவருக்கு சம்பந்தம் இல்லைன்னா எப்படி போடுவாங்க? அதுக்கப்புறம் 7 டன் 7 டன்னு 7000 கிலோ. இப்போ நம்ம வழக்கமாக பார்ப்போம், 10 கிலோ 20 கிலோ பிடிச்சாலும் அது ஒரு பெரிய இது. இத்தனை கோடி ரூபாய் பிடிச்சாங்க. ஏர்போர்ட்டில் அப்படியே ரவுண்டு கட்டி பிடிச்சாங்க, ஹேண்ட் அண்ட் க்ளவுஸு, போலீஸ் அப்படியே சூழ்ந்து பிடிச்சாங்க. இந்த மாதிரி எடுக்கப்பட்ட இந்த 7 டன் கோல்டு 1600 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது. அது யாருன்னா இவங்ககிட்ட தான் இருக்குது. இவர் பேரில் தான் வழக்கு இருக்குது. இன்றைக்கும் பாட்டியாலா கோர்ட்டினுடைய படிக்கட்டை ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். இது ஒரு அன்புமணி உதவியாளர் வந்தாரா? அவர் எய்ம்ஸ் கல்லூரியினுடைய சேர்மனாக இருந்தார். எய்ம்ஸ் கல்லூரியினுடைய இது கேதன் தேசாய். இவங்க தான் எல்லாம் லைசன்ஸ் கொடுக்குதான். யாரை வச்சு கொடுப்பாங்க? அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு ஓகே கொடுன்னு சொன்னால் இவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுக்க வேணான்னு சொன்னாலும் இவர் கொடுக்கலாம். அதுதானே இந்த இவங்களுக்கெல்லாம் உரிமம் வழங்குறாங்களே, கல்லூரி உரிமம் எல்லாருக்கும் வழங்குகின்ற பொறுப்பு யார்கிட்ட இருந்து? சுகாதாரத்துறை அமைச்சர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 கல்லூரிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னன்னு கேட்டேன்னா, இப்போ இவர் ஜெகத் ரட்சகன் கல்லூரி, பாலாஜி அந்த மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி பங்காரடிகளார் காலேஜ், அதே மாதிரி இவர் வச்சிருந்தார் நம்ம
பாண்டிச்சேரியில் வந்து கேசவன் சொல்லிட்டு மணக்குல விநாயகர் மெடிக்கல், இவங்க எல்லாருமே முதல்ல பணம் வாங்கிட்டாங்க. அவர் வாங்கிட்டாரு, பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு அன்புமணி அவர்கள், ஆமா அன்புமணி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் போய் நாங்கள் தூக்கில் தான் மாட்டிக்கணும், நாங்கள் பதில் சொல்ல முடியல, எங்களுக்கு எங்கள் லைசன்ஸை கொடுங்க, உரிமத்தை கொடுங்க, கொடுத்தா தானே நாங்கள் தொடக்க முடியும்னு சொல்லும்பொழுது அவங்க கண்டுக்கவே இல்லை. உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க சொன்னதுனால தான் கொடுத்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போய் தான் வாங்கணும், இங்கேயும் வாங்கிட்டு ஏமாத்துற மாதிரி அங்கேயும் இது மாதிரி பண்ணியிருக்கிற மாதிரி. இது எல்லாம் எப்போ வந்து இப்போ உடனே ஈடிக்கு எப்போ வரும்? அவங்க வந்து மோடி கிட்ட பிஜேபி கிட்ட அலையன்ஸில் இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து கடைசியாக வச்ச அந்த அலையன்ஸ் கூட இது இந்த வழக்குக்காண்டியா? அதுதான் நானே முதல்ல சொன்னேன். பிஜேபியோட கூட்டணி என்பது ராமதாஸ் சொன்னது என்ன, தேசிய நலன் கருதி கூட்டணி. நான் என்ன சொல்றேன், அவருடைய மகன் நலன் கருதிய கூட்டணி தான் அது. இப்போ வரலும் அவர் முன்னாடியே ஜெயிக்கும் போதும் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு அவர் போகும்போது மோடியை பார்க்கும்போது என்ன சொன்னார், முதல்ல உன் பேரில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன்னு சொன்னார். அந்த வழக்குகள் ஒன்றும் நடந்து, இது கொஞ்சம் நெஞ்சம் வழக்கு இல்லை, நிறைய வழக்குகள் இருக்கிறது. சரி, இது இல்லாமல் அந்த இவர் வந்து நம்ம முத்தமிழ் மன்றத்தில் வந்து ஒரு மீட்டிங் போட்டு என்னோட பேசுவதற்கு தயாரா அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாரையும் ஸ்டாலினை கூப்பிடுவார், ஒண்டி கொண்டி வரையா அப்படின்னு. அதே மாதிரி இந்த இவரை கூட கூப்பிட்டாரு, அந்த நம்ம செங்கோட்டையனை கூட கூப்பிட்டாரு. செங்கோட்டையன் வந்து அவர் பதில் கரெக்டாக சொல்கிறார், என்னங்க அவர் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் போகலையா அப்படின்னு. முதல்ல அந்த தம்பி மேலே இருக்கிற எல்லா வழக்கும் வந்து இருந்து விடுபடட்டான், விடுபட்டு விடுதலையான பிறகு கூப்பிட்டா நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இந்த மாதிரி அவர்கள் பேரில் இந்த சைடில் வர்ற பத்திரிகைகள்லாம் அவ்வளோ போகிறதில்ல. நார்த் இந்தியாவில் அது இருக்குது. இங்கே பத்திரிகைகள் ஊடகங்களை விலைக்கு வாங்குறாங்க, வேறு மாதிரி துன்புறுத்தி பயமுறுத்துறதுனால அவங்க போடுறதில்ல. ஸோ இது மட்டும் இல்லாமல் அன்புமணி வந்து நம்ம நிறைய ஊழல் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இவங்க இவர் அமைச்சர் ஆன உடனே என்ன பண்ணாங்க, ஒரு 380 டேப்லெட் பேன் பண்ணாங்க. எதுக்கு பேன் பண்ணாங்கன்னா, உலக நாடுகள் இதெல்லாம் வந்து தரம் குறைந்தது, இது வந்து ஊறு விளைவிக்கும், வந்து விஷத்தன்மை கொண்டது, இது வரல அப்படின்னு சொல்லிட்டு 380 டேப்லெட்டை வந்து பேன் பண்ணார். உடனே என்ன பண்ணாரு, கொஞ்ச கால இடைவெளிக்கு பிறகு அந்த பேனை லிஃப்ட் பண்றாரு. ஏன் பேன் பண்ணாரு, ஏன் லிஃப்ட் பண்ணாரு? வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு அதை லிஃப்ட் பண்றாரு. ஸோ இதுதான் வந்து ஊரக அமைச்சராக இருக்கும்போது அதெல்லாம் நடந்தது. அது மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சார். அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 பெரிய பொதுத்துறை நிறுவனங்களை மூடனார். எந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள்? பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள். இப்போ வேக்சின் தயார் பண்ணுற கம்பெனி, இப்போ வந்து கிங் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லைங்களா, அந்த கிங் இன்ஸ்டியூட்ல வந்து என்ன மாதிரி வேக்சின் தயார் பண்ணாங்க, நாய்க்கடி பூச்சிக்கடி இந்த மாதிரி உள்ள விஷ ஜந்துக்கள் தீண்டினா அதுலேருந்து ஊசி கீசி போட்டு காக்கிறதுக்காக அந்த வேக்சின் கம்பெனி வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இவர் வந்த உடனே இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க, இது தவறான இது அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடனார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறதே மூடியிருக்காரு. தமிழ்நாட்டில் அப்புறம் வந்து பாஸ்டர் இன்ஸ்டியூட், நீலகிரியில் பாஸ்டர் இன்ஸ்டியூட், அதுவும் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் மற்றதுக்கானது புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா அதை வச்சு பயன்படுத்தப்பட்ட அந்த பாஸ்டர் இன்ஸ்டியூட்டையும் மூடனார். இதே மாதிரி இமாச்சல பிரதேசத்தில் வந்து கொசாலே என்ற பகுதியில் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது, அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டையும் மூடனார். எப்போ இதெல்லாம் 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நிறுவனங்களை மூடினார். இவர் மூடிட்டு எதுக்காக வாங்கினார், பணம் வாங்குறதுக்காக வாங்கிட்டு மூடிட்டார். இவர் மட்டும் ஒரே ஒரு வேலை செஞ்சார். என்ன செஞ்சார்னா, கிங் இன்ஸ்டியூட்டை மூடினதுக்கு அதில் வேலை செஞ்ச கீர்த்திவாசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஜெனரல் மேனேஜர் அந்த கிங் இன்ஸ்டியூட்டு. அவரை அவங்க மாமனார் மற்றவங்களாம் சேர்ந்து இதில் வந்து அம்பத்தூரில் ஒரு இது மாதிரி ஃபார்மசி இது ஒன்று தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் கிரீன் சேனல். அந்த கிரீன் சேனல் கம்பெனிக்கு இவர் இருக்கும்போது ஆர்டர்லாம் போட்டு இது பண்ணாங்க. ஸோ இது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்டால், இவர் வந்து மந்திரி கடைசி காங்கிரஸ் ஆட்சியினுடைய கடைசி காலம் வரை காங்கிரஸ் கால நக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, வேற கூட்டணிக்கு மாறி போனாங்க. அப்புறம் என்னாச்சு, இப்போ வந்து அடுத்தது வந்தவர் வந்து குலாம் நபி ஆசாத் ஹெல்த் மினிஸ்டர். அவர் வந்த உடனே இந்த 3ஐயும் திறந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இவர் ஏன் மூடனார், எவ்வளோ பெரிய ஊழலுக்கு வித்துட்டார், இப்போ இது மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி வந்து எது எடுத்தாலும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், இவங்க வந்து நம்ம தலித் எழில்மலை வந்து சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருக்கின்ற பொழுது இவங்களும் அந்த விஷ்ணு பிரசாத் தான் சன் ஃபார்மா அப்படின்ற மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மருந்து டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க தான் வச்சுருந்தாங்க. இதே டி நகரில் தான் வச்சுருந்தாங்க.
2 பேரும் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன வருமானம் வருது? தன்மானம்னு பேசினா தனக்கு என்ன வருமானம்? இப்போ அன்புமணி பற்றியே சொல்லணும்னா இவ்வளோ இவ்வளோ இருக்குது. இதை தாண்டி நிறைய ஊழல்கள் இருக்கிறது. அவர் ஒன்றா தானே செஞ்சுட்டு தானே இருக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து வன்னியர் சொத்துக்களை எல்லாம் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க, இந்த வாரியம் அமைக்கப்பட்டதே தப்பு. என்னன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வன்னியர் பொது சொத்து வாரியம் அதுன்னு போட்டு, வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்கப்பட்டதே வன்னியர் சொத்துக்களை அபகரிப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இது போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் சின்ன சின்ன அமைப்புகள், சின்ன மைக்ரோ ராமதாஸ் இருக்காங்க இல்லையா, இந்த அமைப்பை சொல்லி ஏதோ வாழ்க்கை நடத்துறவங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அங்கங்கே கூட்டங்கள் நடத்துகிறாங்க. என்ன நடத்துகிறாங்கன்னா, இந்த பொது சொத்து வாரியம் தேவையில்லை, இந்த பொது சொத்து வாரியத்தை வந்து நடத்த வேண்டியதில்லை, எங்கள் சொத்து எங்கள் கையில் கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எவ்வளோ பெரிய சிரமப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் போராடி ஜனாதிபதி அவர்களால் கையொப்பமிட்டு நீதிமன்றத்தை அணுகி அவங்க வந்து இதை நடத்தலான்னு சொல்லிட்டு இந்த அரசு செய்து சட்டமன்றத்திலே அது வந்து மசோதாவை தாக்கல் செய்து அது சட்டமாக்கி அதுக்கு 44வது சட்டம் ஜனாதிபதி அவர்கள் கையொப்பமிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை இவங்க ஒரு துச்சமா நினைக்கிறாங்க. இது வேண்டாம்னு எதிர்க்கிறாங்க அந்த சட்டத்தை. அவருடைய ராமதாஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ராமதாஸ் என்ன பண்ணாரு, பொதுமக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி வன்னியர் கல்வி அறக்கட்டளை இருந்தது, அதை வந்து தன்னுடைய பெயருக்கு மாத்திக்கிட்டு என்ன சொன்னார், வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பது மருத்துவர் ராமதாஸ் அறக்கட்டளையாக மாறி போனது. இவர் தானே 420. இந்த சொத்துக்கள் அதில் வந்திருக்குது, அதை எடுத்துக்க போறாருன்றதுனால தான் அது வந்து அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் இங்கே வன்னியர் சங்க அலுவலகம் ஒன்று இருக்குது. அது என்னுடைய காலத்தில் வந்து நான் வந்து பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுது என்னுடைய நண்பனுடைய மாமா தான் அவர் பேர் ஆர் ராதாகிருஷ்ணன், அவர் அட்வொகேட்டு, அவர் வந்து நாயுடு. அவர்கிட்ட வந்து நாங்கள் இந்த அலுவலகம் வைக்கிறதுக்காக கேட்கும்போது, என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக கேட்கும்போது அவர் வந்து கொடுத்து உதவுனார். நீங்கள் காசுலாம் கொடுக்க வேண்டாம், இலவசமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து இது பண்ணி வன்னியர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு நாம் பண்ணோம். அப்போது அந்த மாதிரி பண்ணுகின்ற பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இப்போது இந்த வன்னியர் சங்க அலுவலகம் இதுதான் இப்போதைக்கும் இருக்குது. இந்த வன்னியர் சங்க அலுவலகம் வந்து நீங்கள் ஆரம்பிச்சது? ஆமாம், நாங்கள் ஆரம்பிச்சது அங்கே தான். அதெல்லாம் துவைக்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வன்னியர் சங்க அலுவலகத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே நடத்திட்டு இருந்தாங்க, அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது பக்கத்தில் அது வந்து களம், இது ஒரு ரைஸ் மில் மாதிரி இருந்தது. அது பின்னாடி 1 ஏக்கர் கிட்ட ஒரு களம், அந்த நெல்லெல்லாம் காய வச்சு நெல் காய வைப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அன்புமணியினுடைய சித்தி சின்னம்மா சுசீலான்றவங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ராமதாசரோட 2வது மனைவியா? ஆமா, 2வது மனைவி. என்ன பண்றாங்க, அந்த களத்தை வந்து வாங்குறாங்க, வேலைக்கு வாங்க சொல்லி அதை பண்ணி இவங்க பினாமியாவே கொடுத்து அந்த 1 ஏக்கர் மெயின் ரோட்ல இருக்குது, ஜிஎஸ்டி ரோட்ல, அதை வந்து வாங்கிடுறாங்க. வாங்கி அது யார் பேர்லன்னா பினாமி பேர்ல விஜய் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அவங்க வாங்கி அதை அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து அவங்க வந்து இவங்க ராதாகிருஷ்ணன் அவர் இறந்துட்டாரு, அந்த அவங்க ஒய்ஃப் வந்து ஆண்டாள் அம்மா. ஆண்டாள்கிட்ட இருந்து இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க பையன்தான் வந்து செந்தில், அவரும் அட்வொகேட்டு. இப்போ இந்த இவர் சிவி சண்முகத்தை அடித்து போட்டாங்க இல்லையா, அப்போ வந்து அவர் தான் இவங்களுக்காக ஆஜராகிறார். ஸோ அவர்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. அவர் அந்த கேஸ் அவர் இன்னும் நடத்திட்டு இருக்காரு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி உள்ள இந்த சொத்தை கூட யாருக்காக தாரை வாக்குறாங்க, இந்த அன்புமணியுடைய சித்திக்காக. அன்புமணி வந்து தலையிட்டு இந்த சொத்தையாவது மீட்கலாம் இல்லை, அவர்கிட்ட இல்லாத பணமா, வேண்டான்னு சொல்லி பிரச்சனையாக்கி அதை அனுப்புகிறாங்க. அதனால தான் இந்த ஆண்டு இந்த தியாகிகளுக்காக பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த தியாகிகளுக்காக பண்ணுற அந்த நிகழ்வை தைலாவரம் தோட்டத்திலே பண்ணிக்கிட்டார். சைலாவரம் தோட்டத்திலே பண்ணிட்டு அங்கே போனால் விழுந்துடும், பில்டிங் இடிஞ்சு போச்சுன்னு இல்லை. இப்போ இனி அந்த அளவுக்கு வச்சு அதை பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ இந்த வன்னியர் சங்க கட்டிடத்தை என்ன பண்ண போகிறாங்க, அது வந்து விஸ்வகர்மா சங்க அலுவலகமாகவோ இல்லை விஸ்வகர்மாவுக்கான ஒரு அறக்கட்டளின் சார்பாக காம்ப்ளெக்ஸோ கல்யாண மண்டபம் கட்ட போகிறாங்க. அதுக்கான வேலைகளை முன்னெடுத்துட்டாங்க. இப்போ உள்ளெல்லாம் இடிச்சுக்கிட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் சொல்ல வரேன். இது வந்து எல்லாத்தையும் ராமதாஸ் வந்து வன்னியருக்காக எதுவும் செய்யலை, இருக்கிற பில்டிங்கும் விட்டுட்டாரு. இதே மாதிரி நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில்
இருக்குது. அது வந்து விஷ்ணு சொல்ற ஒரு இவராக இருந்தார், இந்தியன் பேங்கினுடைய மேனேஜர். அவர்கிட்ட ஒப்பந்தம் போட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 5 லட்சத்தை கொடுத்து அத்தையனையும் எடுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டாங்க. இன்னும் அவர் வந்து என்னன்னா, அவர் சாவரவர்களும் வந்து பெட்டிஷன் கொடுத்துருந்தாரு கமிஷனர்கிட்ட, அங்கே இங்கே எல்லாம். எனக்கு பணமே சேரல, முதல்ல கொடுத்த 5 லட்சத்தை தான் நான் இன்கம் டேக்ஸ் காமிச்சிருக்கேன், மீதி பணத்தை வந்து நான் காமிக்கணும், எனக்கு பிரச்சனை இருக்குது, அதுக்காவது கொடுத்து உதவுங்க அப்படிலாம் கேட்டார். அவரு அப்படியே கொடுக்காமலே சாவடிச்சிட்டாங்க. அதுவும் வந்து பாடடைஞ்சு போயிருக்கு. ஒரு வாட்ச்மேனை போட்டு வச்சுட்டு ஏதோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆதி காலத்துல வாங்கின சொத்துக்களை இழந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஒட்டுமொத்தமான அந்த உலகத்துல இருக்கிற எல்லா வன்னியர்கிட்டையும் வாங்கின சொத்துக்களை வந்து பாண்டி தன்னுடைய பேருக்கு மாத்திட்டார். இப்போ அதனாலதான் சொல்றேன், முதல்ல வந்து இவர் வந்து சுத்தமாயிட்டு மற்றவங்களை கேள்வி கேட்கட்டும். இப்ப அன்புமணி வந்து சொல்றாரு இல்லையா, அன்புமணி சொல்றாரு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தியாகின்னு எப்படி சொல்லலாம், ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இப்போ வந்து அன்புமணி என்ன ஆச்சு, குற்றவாளி தானே, இனி ஜெயிலுக்கு போல, அவ்வளவுதானே, உன் மேல கத்தி தொங்கிக்கிட்டு தானே இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தானே ஆகணும். இது மட்டுமா இருக்குது, எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், தப்பா பண்ணியிருக்கேன், யாரு செஞ்சாலும் அது நான் தான் செஞ்சேன்னுல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இப்போ பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ இது வந்து இந்த கோர்ட்லேருந்து யாராவது இனிஷியேட்டிவ் எடுத்து என்னப்பா ஃபைல் போட்டது அப்படியே இருக்குதுன்னு சொன்னால் அவங்க எடுத்துட்டாங்கன்னா இடிக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தால் உடனே கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க திகார் ஜெயிலில். அங்கே ரெடியாக இருக்காங்க, எப்போனா ரெடியாக இருக்கிறாங்க. அதுதான் வாலாட்டாமல் அங்கே வந்து பிஜேபி சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்ன வரைக்கும். ஆமா. ஆனா இப்ப திரு அன்புமணி அவர்கள் இளைஞர் அணி தலைவரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா பெருசா பேசப்பட்டுச்சு பாமக. ஆனா இன்னைக்கு வந்து யார் சார் இருக்கு, அந்த இளைஞர் அணி யார் தான் வச்சிருக்கா? இல்ல அங்க வந்து பெருசா பேசல, அவங்க காசு இருக்குது, பணம் இருக்குது, விளம்பரம் கொடுப்பாங்க. ஸோ பணம் இருக்குது, பணத்துக்காக செலவு பண்றதுனால பெருசா பேசுனாங்க. இப்ப யாரும் பேசலையே, இப்பவும் பேசுவாங்க, பணம் தேவைகள் வந்ததுன்னா பேசுவாங்க. ஸோ அவங்க எப்போ வேணாலும் பேசுவாங்க, என்னைக்கு வேணாலும் பேசுவாங்க. இப்போ கட்சியை ஃபுல்லாக கலைச்சிட்டார். நான் சொன்னேன் திருப்பூரில் கலைச்சிட்டாரு, கோயம்புத்தூரில் கலைச்சிட்டாரு. இப்போ எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாரும் பணம் கொடுக்கணும்னா உடனே வந்து ஏங்க அது மாதிரிலாம் வெளியில் சொல்கிறீங்க, எல்லாம் வந்து நிர்வாகிகள் யார் யார் பணம் வேணும் உங்களுக்கு, அதானே பணத்தை நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை இவரே கூட்டு பணம் கொடுக்குறவங்க தான் பதவியில் இருக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அப்போ யார் யார் பணம் கொடுக்குறாங்களோ பணம் கொடுத்துட்டு ரெனியூவல் ஆகிக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் முன்னால் வந்து ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணுறாரு, பாண்டிச்சேரியில் இருந்துட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிறவர், இவர் பேர் வந்து ஏஜி மதியழகன். இப்போ என்னாச்சு, ஏஜி மதியழகன் வந்து பணம் கொண்டு வந்து கொடுத்த உடனே அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கின அவரை இப்போ ரீசெண்டாக மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. அதுதான் சொல்றேன், பணம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி வந்து பணம் கொடுத்தாதான் பதவி பாமகவில் அதுதான் பணத்துக்கான கட்சின்னு சொன்னேன், பணம் கொடுத்தாதான் பதவி. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இருக்கிற சண்டை உட்கறதுக்கு ஆயிட்டு இப்போ வந்து அவரே சொல்றாரு, அவங்க அன்புமணி ஒய்ஃபை பத்திரகாளி, அந்த பத்திரகாளி என்ன பண்ணுது, இப்போ என்ன ஆச்சு, யார் சொல்றது, ராமதாஸ் சொல்றாரு சௌமியாவை இந்த பத்திரகாளி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ வந்து உன்னுடைய பொண்ணுங்க பையன்களெல்லாம் கொண்டு வர, எனக்கு வந்து இருக்குது 3 பொண்ணு. இப்போ அன்புமணி இப்போ வந்து கைதாகி ஜெயிலுக்கு போயிட்டா, இதெல்லாம் யார் வந்து நான் செய்யறது, நான் தான் அந்த பதவிக்கு வரணும், எனக்கு தான் அது வேணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டு இப்போ யார் சண்டை போடுறது சார், இவங்க தான் அந்த பத்திரகாளி தான், பத்திரகாளி என்கின்ற சௌமியா. இப்போ வந்து இதுக்கு போயிருக்காங்க, எங்க ராமதாஸ் மறுபடியும் அப்படிதான் கூப்பிடுறாரா? ஆமா ஆமா, அது எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாரு, அவரு எதுவும் வச்சு பார்க்க மாட்டாரு. இல்ல இப்ப எதனால அந்த குடும்ப சண்டை போயிட்டு இருக்கு ராமதாஸ் குடும்பத்துல? இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சங்க அலுவலகம் உங்களுக்கு போகுது, சொத்து 500 கோடி வாங்கி சுசீலாவை கொடுத்துட்டாரு. இப்போ வர்ற பணம்லாம் வந்து கொஞ்சம் தான் சரஸ்வதிக்கு போகுது, மீதி எல்லாம் சுசீலாவுக்கு போகுது. சுசீலாவை தான் அவரை கேர்டேக் பண்ணிக்கிறாங்க, உடல்நிலை இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால இருக்கும்பொழுது இவ்வளவு அப்படிதானே இருந்துச்சு. இப்போ பூதாகரமா வெளியே வருது இல்லை, இந்த 500 கோடி ஒட்டு மொத்தமா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொத்து அதிகமாக 150 கோடி ரூபாய் கொடுத்து அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க, நம்ம போட்டோம் எல்லாம் பத்திரிக்கையும் வந்து. இப்போ வந்து என்னாச்சுன்னா 500 கோடியும் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்தது வர்றதுல வந்து என்னன்னா, இன்னும் நல்லா வலுவாய்க்கணும், நானும் தானே இது, என்னை வந்து ஏன் வெளியே மறைச்சி வைக்கிற, என்னை வந்து விளம்பரப்படுத்தலையே, ஒன்று நான் தான் தாலி தானே கட்டிக்கிட்டேன் அப்படி யார் கேட்குறா, அந்த சுசீலா கேட்குறாங்க. சுசீலா கேட்கும்பொழுது இப்போ வந்து நீங்கள் கூட லாஸ்ட் டைம் கேட்டீங்க, உங்களுக்கு குழந்தை இல்லையா அது இதுன்னு, என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இவன் டாக்டர், அந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கின்னு இருக்கிற மாதிரி. அப்போ குழந்தை வர்றதுக்கு ஆரம்பத்திலே பண்ணியிருக்காரு. ஆமாம், ஆரம்பத்திலே பண்ணி தான் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர்லாம் ரொம்ப
அப்படியாப்பட்ட நல்ல மனிதர். அவருக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது. ராமதாஸ் அவங்க பசங்களுக்கு பிரச்சனை, உனக்கு வேண்டியது சொத்து. ஆனா இப்ப ஏன் சண்டை வருது? ஒருவேளை இப்ப ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி அவர்களுக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கா? இல்ல, ராமதாஸுக்கு அன்புமணிக்கு பிரச்சனை போய் உச்சகட்டம் வந்துடுது. இப்போ அடுத்தது என்னன்னா, அவருக்கு ராமதாஸுக்கு வந்து 2 பொண்ணுங்க. ஒண்ணு வந்து காந்திமதி பையங்கள்லாம் வந்து மாநில பொறுப்புகள்ல அந்த இளைஞர் அணி அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள இது பண்ணும்பொழுது, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னா அவங்க எல்லாம் 3 பொண்ணு, அவங்களுக்கு எல்லாமே பையங்க. அதே மாதிரி கவிதாவுக்கு பொண்ணும் இருக்குது பையனும் இருக்குது. அவங்க எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். பட் இவங்க உடனடியா எனக்கு வந்தே ஆகணும், இது வந்து அவருக்கு ஏதாவது பிடிச்சி கைது பண்ணி திகார் ஜெயிலையோ மற்ற இதில் போட்டுட்டா இந்த கட்சி நான் தாங்க கைப்பற்றி நான் தான் நடத்துறேன், அதனால எனக்கு தான் சீட்டு வேணும்னு அவங்க நின்னாங்க. இப்ப கூட இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் நின்னாங்களா அப்படி சார்? இப்ப நாடாளுமன்ற தேர்தல் ஆமா இது வந்து பிரச்சனைக்கு அப்புறம் தான் நின்னாங்க. இப்போ வந்து இதுக்கு போயிட்டு வந்தாங்க ஜெனீவாவுக்கு போயிட்டு 2 பேரும் போயிட்டு இன்னைக்கு வந்து 8 மணிக்கு வராங்க. ஆனா பத்திரிகையில விளம்பரம் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டுன்னா, இந்த மாதிரி பத்திரிகையில மற்றவங்கலாம் அவங்களுக்குள்ள விளம்பரம் கொடுத்துட்டு ஜெனீவா போயிட்டு வராங்க. எதுக்காக ஜெனீவா போனாங்க? அதாவதுங்க, ஜெனீவாவில் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில்னு ஒன்று இருக்கு. அந்த கவுன்சில் எப்படின்னா, இதுல வந்து சுவிட்சர்லாண்டில் அங்க இடத்துல 2 முறை ஒரு ஆண்டுக்கு நடக்கும். அதுல வந்து என்ஜிஓக்கள் இருக்காங்கல்ல, உலகம் முழுக்க என்ஜிஓக்கள் வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லுன்ற பொழுது என்னன்னா, ஒரு 3 நிமிஷம் கொடுப்பாங்க. 2 விதமான என்ஜிஓ சாதாரணமாக போய் கலந்துட்டு உட்காந்து எழுந்து வர்றது ஒன்று, இன்னொன்று அது பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டு இந்த பணம்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் போயிட்டு வர்றதுன்னா எப்படியும் ஒரு 10 லட்சம் ஆகும். இவங்க 5 பேர் போகிறாங்க, இவர் அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு. ஏன்னா இதை என்னைக்கு பேச போகிறாங்களோ அதுக்கு முன்னாடியே 2 நாள் அங்கே இருக்கணும். அப்புறம் தள்ளி வாய்ப்பு இல்லைன்னா தள்ளி வரணும். இப்போ இந்த புதன்கிழமை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு வாய்ப்பு இல்லை, அது பேசுறதுக்கு வேற நிகழ்வு நடந்துருச்சுன்னா அந்த இதுலேயே அதுக்கப்புறம் தள்ளி 2 நாள் பொறுத்து பேசணும். ஸோ இதுக்கான பணம் முழுக்க இவங்களை சார்ந்தது. இவங்க என்ன பேச போகிறாங்கன்றதை 3 நிமிஷத்தில் முதல்ல எழுதி கொடுக்கணும். அதை எழுதி கொடுத்ததை தான் அங்கே வாசிக்கணும். ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தோ கூட்டி குறைச்சலோ பண்ண முடியாது. ஸோ இவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து என்விரான்மெண்ட் பொல்யூஷன், அதுக்கப்புறம் வேற என்ன கிளைமேட் சேஞ்சு, இந்த மாதிரி பருவநிலை மாற்றம், ஆமா அதெல்லாம் பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், இந்த வந்து மாத்தி சொல்லி அதை வந்து எப்பயுமே இதுதான் பண்றாங்க, இப்பவும் பண்றாங்க. அதனாலதான் இதுவரை போகாத சௌமியா, இதுவரை எதுலையும் தலையிடாத சாமியா வந்து முன்னுரிமை கட்சியில வந்து முன்னுரிமை கேட்கிறாங்க. நான் இப்போ வந்து என்ன முன்னுரிமைனா, அன்புமணி சிறைவாசம் போவது உறுதியாகி கொண்டிருக்கிறது. அதனால நான் முன்னிலைப்படுத்துறேன், நான் தான் கட்சி நடத்துவோம், கட்சி அங்கிட்ட தான் கொடுக்கணும்னு தான் சாகுறாரு. இப்போ இவங்கள்னா என்னன்னா, சௌமியாவுக்கு வந்து கட்சி வேணும், அது வேணும், ஏற்கனவே அவங்க பணம் அடிச்சு உலகம் முழுக்க வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஓகே. இப்போ இந்த சுசீலாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இவர் இருக்கிறவர்ல தானே இப்பவே எனக்கு அந்த பணம் எனக்கு செட்டில் பண்ண வேண்டியது கொடுங்க, எனக்கு என்ன சும்மா நான் ஒரு 500 கோடி கொடுத்து ஏமாத்தினா அது எப்படி கணக்கு, நானும் தானே உங்க துணைவி, அதனால எனக்கு கொடுக்க வேண்டியது சரிபாதி கொடுங்க தான் முதல்ல இருந்து தகராறு. சொத்துல சரிபாதியை பிரிக்கிறாங்க. இப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் அதிகமாவது கொடுத்து அவங்கள சரி கட்டணும்ன்றதில் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல ஆரம்பத்திலேருந்து பாத்தீங்கன்னா சார், திரு ராமதாஸ் அவர்கள் மது ஒழிப்புக்கு எதிராக நிறைய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாரு. ஆனா இப்ப விசிகா பண்ற மாதிரி ஒரு மாநாடு போடலையே, என்ன காரணம்? இப்ப அமைதி காக்குறாங்களே. இல்லை முதல்ல என்னுடைய தாயார் கூட, என்னுடைய அம்மா கூட செய்யூரில் ஆதி காலத்து 1986 நாங்கள்லாம் மாநாடு, அது வந்து எப்படி இருக்க மாநாடு இல்லை, ஒவ்வொரு தாலுக்கா அலுவலகத்தின் முன்பு அங்கே போயிட்டு நகல் எரிப்பு போராட்டம் அந்த இதெல்லாம் பண்ணியெல்லாம் கொளுத்தி இதெல்லாம் பண்ணாங்க. இந்த மது விலக்கு கொண்டு வரணும்னு எல்லாம் பாடுபட்டாங்க, எல்லாம் கரெக்டு. அது பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அதில் கையில் எடுத்துருந்தா இன்னும் முடிச்சிருக்கணுமே. இது வரலும் பாமக எந்த பிரச்சனை எடுத்து முடிவு கொண்டு வந்திருக்கு சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லை. இதே எப்பயுமே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பெரியார் சொல்லுகின்ற மதுவுக்கும் புகைக்கும் எதிராக நிறைய இல்லைங்க பேசிட்டு வந்தாரு. ஆனா அமைதியா காக்குறாரு, என்ன காரணம்? இல்லைங்க, அதுதான் இப்ப காசு எதாவது கிடைக்கும்ல. இவங்க பண்ணது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராம்தாஸ் பண்ணது வந்து எப்படின்னா, புகைக்கு எதிரான அன்புமணி போராட்டம்னா டொபாக்கோ லாபி அவரே சொல்லுவார், இத்தனை கோடி எனக்கு பணம் கொடுத்தாங்க, அதுக்காக சும்மா அந்த அட்டையில வந்து படம் போட்டான், அவன் அட்டையை பார்த்துட்டா சிகரெட் பிடிக்கிறான், அந்த மாதிரி ஒன்று செய்வாங்க, விளம்பரம் பண்ணுவாங்க. இந்த குடிகாரனுக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன பெரியார் என்ன சொன்னார், மூலம் எது அதை கண்டுபிடிச்சி அதை அழிடான்றான். மூலம் எது? இப்போ வந்து உற்பத்தி பண்ணுற அந்த தொழிற்சாலைகளுக்கு முன்னாடி ஏன் முற்றுகை போராட்டம் நடத்தி வெளியே வராமல் பண்ணலாம்ல? நீங்கள் வந்து டாஸ்மாக் கடை வந்து 7000 இருக்குது, அதுக்கு 7000 இடத்துல போட்டு அடிச்சு வாங்கி கேஸ் வாங்குறத விட இந்த
எத்தனை பேர் 7-8 பேர் தான் வச்சிருக்காங்க. 7-8 பேரும் கட்சியில் இருக்கிறவங்க தான். அவங்க இது முற்றுகையிட்டு நீங்க போராடி அது பண்ணா அது சிறப்பானதா இருக்கும். அது ஏன் செய்ய மாட்டீங்க? ஸோ அதை தானே பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி பண்ணா இவங்களுக்கு இந்த மாதிரி பேசினாலே பாமக வந்து வசூல், அதுக்காக இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் வசூலுக்காண்டியே அப்படி வசூலுக்கு தான். அவங்க வந்து இது மாதிரி பண்ணோன்னா ஏன்பா இவங்க இது வேணா நம்ம ஏதோ கொடுக்க வேண்டியதை கூடுதலாக கொஞ்சம் கொடுங்க, அவரை கேட்டு கொடுத்துருவாங்க, எல்லாரும் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு தான் இது பண்ணுறாரு. இப்பவும் அதை பற்றி பேசினாருன்னா பணம், பாமக என்றாலே பணத்துக்கு என்ன வருமானம் தான் அதை பற்றி பேசுவாங்க. அதை தான் அவங்க செய்கிறாங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், இந்த 25 தியாகிகள் இருக்காங்களே, அவருக்கு உண்மையா பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு திரு RS பாரதி அவர்கள். ஆமா, நீங்க வந்து பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு தியாகிகளுக்கு? இது வந்துங்க கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கின்ற பொழுதுதான் அந்த தியாகிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் பெருசாக கொடுத்தார் தமிழக அரசின் சார்பாக. என்ன சர்டிஃபிகேட்னா, சமூக நீதி போர் வீரர்கள் இவர்களுக்கு 1500 ரூபாய் பென்ஷன், 3 லட்சம் ரூபாய் கருணை தொகை, இதெல்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப கௌரவித்து சிறப்பித்தார். அது இல்லாமல் இந்த போராட்டங்களிலே கலந்து கொண்ட 2 லட்சம் பேருக்கு மேலே வழக்கு இருந்தது. இப்போ என்னுடைய வழக்கின் அடிப்படையில் நான் முதல்ல விடுதலையானேன். சேலத்தில் இதில் சென்ட்ரல் ஜெயிலேருந்து விடுதலையாகி அந்த இது காமிச்ச உடனே இது பாருங்கள் அக்யூட்டல் பண்ணியிருக்காங்க, நான் எந்த இதுவும் பண்ணலை, அதனால் பண்ணணுன்னொன்னே அவர் கேட்டார் நான் எப்படி பண்ண முடியும்னு கேட்டுட்டு அவங்களெல்லாம் கேட்டு 2 லட்சம் பேர் வழக்குகளை ஒரே நாளில் தள்ளுபடி செய்து அது செய்தவர் கலைஞர் அவர்கள். இது வந்து இந்த ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயம் அவருக்கு தலைவணங்கி நிற்கணும் இந்த செயலுக்காக. நான் மற்றதை பற்றி பேசல, அவர் செஞ்சார். அது இல்லாமல் இடஒதுக்கீடு வந்து 20% கொடுத்தவரும் கலைஞர் தான். அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டவர் நான் தான். அதை கூட வந்து முதல்வர் அவர்கள், இன்றைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அந்த புத்தகத்தில் பற்றி அவர் இருந்தாரே, உயிரோடு வாழுகின்றார் இவரோ தான் எல்லாத்தையும் சொல்றாரு, இவர் தான் இடஒதுக்கீடுல கையெழுத்து போட்டவர்னு சொல்லி அவரே எழுதியிருக்கிறார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இந்த 25 தியாகிகளுக்கு இது நாள் வரை இவர்கள் எதுவும் செய்யவில்லை. ஏதாவது செஞ்சுருந்தா சொல்லுங்க. 3 லட்சம் ரூபாய் கொடுத்ததை முதல்ல வாங்கக்கூடாதுன்னு ஊடா போய் அடிச்சுட்டு வந்தாரு தியாகிகள் குடும்பத்தை. அதுக்கப்புறம் கொடுத்த பணத்தையும் ஆமா அடிச்சுட்டு வந்து பிடிங்கின்னு வந்துட்டாரு. 5 லட்சம் கொடுக்குறேன்னாரு, அவங்களெல்லாம் மிரட்டி வச்சார். ஸோ இப்போ வந்து வாங்கிட்டு அதுவும் கொடுக்கல. இது எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் முதல்வரை நிறைய தடவை சந்திச்சு. இப்போ இந்த புத்தகம் வெளியிடும் போது அதெல்லாம் கேட்டேன், ஏங்க நீங்க வந்து செஞ்சாரு, அப்பா செஞ்சாரு, நீங்க சிலை வைக்கிறது கூட நீங்க மேயரா இருக்கும்போது தான் அந்த படையாச்சியாருக்கு சிலை வச்சுங்க. இப்போ வந்து எங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் இந்த தியாகிகளுக்காக 25 பேருக்கு. அப்போ 21 பேருன்னு சொல்லிட்டு தவறாக சொல்கிறீங்க, இந்தாங்க 25 பேர்னு அந்த ஃபோட்டோவோட அந்த டீட்டெயிலோட அவங்க வாழ்க்கை வரலாறோட அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், நான் இதை உடனே பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது 25 தியாகிகளுக்கு அங்கே வந்து மணிமண்டபம் கட்டியாகிவிட்டது. இப்போ வந்து இந்த 3ஆவது வாரத்திலே இந்த மாதத்துக்குள்ளே திறந்து விடுவார்கள். ஸோ இதில் திறக்கின்ற பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இன்னொரு வேண்டுகோளாக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து 110 விதியின் கீழே மணிமண்டபம் கட்டப்படும். 110 விதியின் கீழே அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவரவர்கள் குடும்பத்திலே இருக்கின்ற வாரிசுகள் கல்வி தகுதி அடிப்படையில், இப்போ 8வது தான் படிச்சிருக்காங்க, அதற்கான வேலைகள். இப்போ வந்து நல்லா படிச்சிருந்தா அதுக்கான வேலைகள். இப்போ இது எல்லாம் பண்ணியிருந்தா அதுக்கான குரூப் 1 குரூப் 2 மாதிரி அதுக்கான வேலைகளை அவர் தரன்னு சொல்லியிருக்கிறார். அதை கேட்டதோடு மட்டுமல்ல, 3000 ரூபாய் நிதி என்பது மொழிப்போர் தியாகிகளுக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் வழங்குவது போன்று நீங்கள் வழங்கணும். குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வழங்கணும் நான் வேண்டுகோளாக வைத்திருக்கேன். அதெல்லாம் இப்போ திறக்க போகிறாங்க. இப்போ வந்து இதுதான் வந்து அந்த பத்திரிகையில் வந்து பத்திரிகை செய்தி. இப்போ வந்து 3ஆவது வாரத்தில் அதுவும் 21 பேருன்னு தப்பாக அவர் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து பார்க்குற ஒரு பொன்முடி அவருடைய இதில் வந்து அந்த மாவட்டத்தில் தான் வருது. ஸோ இப்போ 2 கோடி ரூபாய் கொடுத்து கட்டி எல்லாம் பண்ணுறதை விட இவர்களுக்கு எல்லாம் செய்தாலும், ஆனால் தியாகிகள் வந்து 21 இல்லை 25. இதை நான் முதல்வரிடம் எத்தனையோ முறை கொடுத்திருக்கிறேன், அவரும் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். இதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்ப இந்த தியாகிகளுக்கு ராமதாஸ் அவர்கள் ஒண்ணுமே பண்ணலையா சார்? எதுவும் பண்ணலையா? பண்ணா விரல் விடலாம. இதுவெல்லாம் பண்ணாமலே ஏதாவது கேட்டா நான் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே பண்ணிட்டேன், செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிக்கிறார்கள். நாம் என்ன செய்வது? அவர் கூத்தாடிகள் கூத்தனவர்கள் எல்லாம் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போவும் நான் அந்த முதல்வருக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்துபட்ட இந்த 25 தியாகிகளுக்கு இல்லங்கள், வீடு கட்டி கொடுங்கள், ஒரு நல்ல வீடு கட்டி கொடுங்க, 25 வீடுகள், அதோட ஒரு 2.5 ஏக்கர் நிலம், எவ்வளோ அரசு நிலங்கள் இருக்கிறது, அதிலே ஒதுக்கி அவர்களை வந்து சமூக நீதிக்காக பேசுகின்ற கட்சியாக நீங்கள் இருப்பதால்,
சமூக நீதிக்கான கட்சி, சமத்துவத்துக்கான கட்சி, சாமானியனுக்கான கட்சி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆகவே நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கோம். நாங்கள் யாரை கேட்க முடியும்? ரூலிங் பார்ட்டி யார் இருக்காங்களோ அவங்கள தான் கேட்க முடியும். இப்போ யார் முதலமைச்சரோ அவரை தான் கேட்க முடியும். இவரை தவிர்த்து நம்ம எதுவும் வேற யாரு போய் கேட்க முடியும் சொல்லுங்க? அதுதான் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ராமதாஸ் என்கின்ற சமுதாயத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவரை நீங்கள் சமுதாயத்தோடு தொடர்பு படுத்தி இவர் நீங்க ராமதாஸ் தான் எல்லாம் அப்படின்றது விட்டுட்டு இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக இதை முன்னெடுங்கள். நீங்கள் உங்களை இதுல நீங்க செயல்படுத்துங்கள் என்றுதான் நான் அவரை வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார், உங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும் நினைக்கிறேன். தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.